மகா, அப்பா சொன்ன எல்லாத்தையும் நீ கேட்டல்ல. இப்போ இந்த பூஜை விஷயத்த நான் உன் முடிவுக்கே விட்டுறேன். நீ அதுக்கு என்ன சொன்னாலும் நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். இதுக்கு மேல நான் என்னங்க செய்ய முடியும்? பூஜை பண்ண முடியாதுன்னு சொல்லவா முடியும்? உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ செய்ய வேண்டாம். ஓகேவா? கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம். அக்காவை போய் பார்த்துட்டு வந்தேன். கொஞ்சம் ஃபீவரா இருக்கான். பூஜை பண்ணிட்டோன்னு சொன்னா யாரும் எதையும் கண்டுபிடிக்க போறது இல்ல. நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும்ல. அப்படி போய் சொல்லி நான் என்னத்தை சாதிக்க போறேன்? அத்தைக்குதான் என் மனசும் உணர்வும் புரியலனா நான் போய் சொல்லி ஏமாத்தி அத்தையோட மனசையும் உணர்வையும் அவமானப்படுத்த கூடாது இல்ல. நம்ம போலாம், பூஜை பண்ணலாம். ஆனா மாமா சொன்ன மாதிரி அத்தையோட மன நிம்மதிக்காக தான் இந்த பூஜையே நான் பண்ண போறேன். தேங்க்ஸ் மா. போலாம். வெண்ணிலா, என்னாச்சு வெண்ணிலா? என்னம்மா செய்து? என்னாச்சு? ஐயோ, என்னம்மா இப்படி கொதிக்குது? திடீர்னு இவ்வளவு ஃபீவரா இருக்கு. குளிர்தாமா உனக்கு? ஏதாவது டேப்லெட்ஸ் இருக்கான்னு கூட தெரியலையே. பேசாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோமா? உன்னால எந்திரிக்க முடியுமான்னு பாக்குறியா? நான் போய் மகாவை கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ, என்ன இப்படி பேச முடியாம கிடக்குறாளே. நான் முதல்ல மகாவுக்கு கால் பண்றேன். காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் வேணா செக் பண்ணட்டுமா? ஆதி டாக்டர் தான், பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. பயப்படாதீங்க, அவங்களை எழுப்பி உட்கார வைங்க. பண்ணிலா, கொஞ்சம் எந்திரிச்சுக்காருமா. எந்திரிச்சுக்கோ. மாதிரி ஹெல்ப் பண்ணு. பாத்து பாத்து பாத்துக்காருமா. பாத்து. ஒரு நிமிஷம். நத்திங் டு வரி. நைட்டு நடந்த விஷயத்தை நினைச்சு பயந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, கிளைமேட் சேஞ்ச் வர நைட்டு வெளியில போயிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஃபீவர் வந்திருக்கு. என் ரூம்ல டேப்லெட்ஸ் இருக்கு, வந்து வாங்கிக்கிறீங்களா? அப்ப ஹாஸ்பிட்டல் போக வேணாமா? இல்ல, அதுக்கு அவசியம் இல்ல. நான் கொடுக்கிற டேப்லெட்ஸை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, சரியாயிரும். சரி. எனக்கு இது வேற வலிக்குது. நான் பெயினுக்கும் சேர்த்து தரேன், போட்டுக்கோங்க. நைட் நான் எப்படி அங்க போனேன்னு எனக்கே தெரியல. ஏய், நீ கூட தானே இருந்த. என்ன போகாதான்னு திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நீதான் என்ன அங்க கூட்டிட்டு போனியா? என்னக்கா, நீங்க தான் என் ரூம் ஜன்னல்ல வந்து நின்னீங்க. என்னன்னு கேட்டப்போ நீங்க தான் என்ன கூட்டிட்டு போனீங்க. ஏய், நீ தானே என்ன கூட்டிட்டு போன. பழிய ஏன் மேல போடுறியா? எனக்கே இந்த ஊர்ல எதுவுமே தெரியாது. நான் எப்படி உன்னை கூட்டிட்டு போவேன்? அக்கா, நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. சொன்னதே திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடுமா? நீதான் என்ன ஏமாத்தி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்க. நீ என்ன எப்படி அடிச்சு இழுத்துட்டு போனியா, இல்ல ஏதாவது மயக்க மருந்து கொடுத்து கூட்டிட்டு போனியா? ஆமா, உங்களை அடிச்சு மயக்க மருந்து கொடுத்து மதியம் உங்களை தூக்கிட்டு போனா. என்ன லேடி பாகுபலி பாருங்க, அப்படியே உங்களை அலைக்கா தூக்கிட்டு போயிட்டா. மகள், கோவப்படாத. நீ சும்மா இரு மதி. இவங்களுக்கு ரொம்ப தான் பாவம் பாக்குற. ஆனா அவங்க எப்படி பேசுறாங்க பாரு. எப்படி பேசுற? உண்மையை தானே பேசுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஏற்கனவே உங்களுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு. இதுல சண்டை வேற போடாதீங்க. இதுக்கு காரணமே உங்க ஒய்ஃப் தான். ஏம்மா, இவ்வளவு நேரம் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்ல முடியாம நடுங்கிக்கிட்டு இருந்த. இப்ப ஏமா இப்படி பேசுற? அவர் உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு டேப்லெட் தான் தரேன்னு சொல்லியிருக்காரேமா. அவர் பொண்டாட்டியால வந்த வியாதிக்கு அவர் தான் ட்ரீட்மெண்ட் தரணும். பிளான் பண்ணி என்ன காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இப்ப என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக தான் தோ இந்த 3 பேர் வந்திருக்காங்க. நீங்க அப்படியே ஒண்ணும் தெரியாத பச்சை குழந்தை பாருங்க. உங்களை ஏமாத்தி இடுப்புல தூக்கி வச்சுட்டு கடத்திட்டு போயிட்டாங்க.
ஐயோ ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க. இங்க பாருங்க வெண்ணிலாக்கா, நைட்டு நீங்க தான் என்ன காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனீங்க. இப்போ உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபீவரும் ஜாஸ்தியா இருக்கு. நம்ம இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம்க்கா. மதி இவங்கள மகள் ப்ளீஸ். அவங்களுக்கு ஏதாவது ஷார்ட் டைம் மெமரி லாஸா கூட இருக்கலாம். டென்ஷன் ஆகாத. அண்ணே, நீங்க ரூமுக்கு வந்து டேப்லெட்ஸ் வாங்கி அவங்களுக்கு கொடுங்க. எல்லாம் சரியாயிடும். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். வாங்க சரி. ரூமுக்கு போலாம். வா போலாம். ஏங்க நீங்க பாத்துக்கோங்க, நான் ரூமுக்கு போறேன். உடம்பு பாத்துக்கோங்க. ஏமா, இந்த ரணகலத்திலயும் ஒரு போர்க்களம் தேவையா? திமிரு புடிச்சவ என்ன பார்த்து மெமரி லாஸ்ன்னு சொல்லிட்டு போறா. காய்ச்சல் மட்டும் சரியாகட்டும் இருக்கு அவளுக்கு. ஏய் சீக்கிரம் வேலைய முடி. மல்லிமா, மல்லிமா, நீ சொன்ன மூலிகை எல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டம்மா. இதெல்லாம் குழந்தை வரம் கேட்டு வரவங்களுக்கு கொடுக்கற கஷாயத்துல சேர்க்கிற மூலிகை தானே? அம்மாவுக்கு வேள்வி மூலிகை எல்லாம் வசமாகுதுமா. இந்தா. அப்ப சரியா சொல்லிட்டனா? சரிதாம்மா. சென்னையில இருந்து குலப்பெருக்க வேள்வி பண்ண ஒரு கணவன் மனைவி வராங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க இன்னைக்குதான் வராங்க. கஷாயம் இப்ப தயாராயிடும். அப்புறம் வேள்விக்கு தயார் பண்ணணும். என்னம்மா அப்படி பாக்குற? மத்த வேள்விகளை விட இந்த குலப்பெருக்கு வேள்வி பண்ண தயாராகும் போது உன் முகம் ரொம்ப பூரிப்பாயிடுதுமா. ஆமாமா, செல்வம் சேரணும், வியாதிகள் தொலையணும், எதிரிகள் அழியணும், நினைச்ச வாழ்க்கையை அடையணும்னு எத்தனையோ காரணங்களுக்காக இங்க நிறைய பேரு வேள்வி பண்ண வராங்க. ஆனா என் மனசுக்கு இந்த குலப்பெருக்க வேள்விதான் ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள கரு உருவாகி அது உயிராகி இந்த உலகத்துக்கு வர்றது முழுக்க முழுக்க கடவுளோட கருணை இல்லையா? அந்த கருணைய நம்ம வேள்வியோட ஆசிர்வாதமா கடவுள் கொடுக்க முடிவு பண்ணிருக்காருன்னா அது நமக்கு எவ்வளவு பெரிய வரும். ஒரு உயிர் இந்த பூமிக்கு வர நாமளும் காரணமா இருக்கோம்னா அது நம்ம ஜனங்களுக்கு கிடைச்சிருக்கிற எவ்வளவு பெரிய பெருமை. அந்த பெருமைய ஒரு பொறுப்பா சுமக்கிற வரத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துலதான் என் மனசு பூரிச்சு போய் அது முகத்துல தெரியுது. சரி, போய் கஷாயத்தை தயார் பண்ணுமா. ம்